ஆன பண்டுதா பூனை பண்டுதா என்னையா வந்த உடனே ஆன பண்டுது பூனை பண்டுதுன்னு இருக்கிற என் அப்பன் முருகனை கும்பிட்டேன்டா. முருகனை கும்பிட்டீங்களா? எப்பொழுதும் உங்க அப்பனாகப்பட்ட முருகனை நினைத்தே துதிபாடி கொண்டிருக்கக்கூடியவன் முருகனா? அவனே சுப்பிரமணிய வடிவேலா கோமனாண்டி கேவலப்படுத்துறான். கோமனாண்டி பழனிமா மூலமா இருக்கிறாரு. முருகா அன்றொரு நாள் சுட்டபலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று அவை பிராட்டியை சுட்டி காட்டிய வேளவா தந்தைக்கு மந்திரம் சொல்லி சபைமலை சென்ற குமரா உங்களுக்கு கவிபாடு வந்த அவை பிராட்டியிடம் தான் அவருடைய சோதனை எல்லாம் காட்ட வேண்டுமா? அப்பனே வேளவா ஞான பண்டிதா என்னடா கிளவியா இருந்தாலும் கட்டொடையாம இருக்கிற அப்பா சாமி. நான் எவ்வளவு ஜெல பண்ணி கல்யாணம் பண்ணேன். எடுத்துக்க மாட்டேன்னு நிக்கிறேன். கொக்கி கழிச்சு விட்டா 3 சுருண்டு சுண்டு தொட மேல கிட்டின்னு சொல்லுவது. சும்மா எப்பொழுதுமே அப்பனாகப்பட்ட முருகனை நினைத்து துதிபாடி கொண்டிருக்கக்கூடியவள். புதி பாடுவீங்க? என்ன பாடுவோம்? துதி பாடி கொண்டிருப்பவள் என் அப்பன் முருகனையே நினைத்து வாழக்கூடியவள். இந்த குடிசையில நான் கூழு காய்ச்சி வைக்கிறது என்னுடைய வேலை. இங்க உள்ள ஆடு மாடுகள் நிறைய இருக்குது. ஆமா, இந்த ஆடு மாடு ஆவுகள் எல்லாம் நீ மேய்ச்சிட்டு வர்றது உன்னுடைய வேலை. ஏ கோபாலு, நான் தான் கோபாலு. இங்க உள்ள ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னைக்கு எந்த திசையா ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டுன? பாட்டி கிழக்கு போனேன், கிழக்கு மேற்கு போனேன், தெற்கு போனேன். எங்க வேற எங்கேயும் போல பாட்டி. ஆமா கோபாலா, அதாவது கிழக்கு நோக்கி ஆடு மாடுகளை செலுத்தலாம், அதே போல மேற்கு திசையில ஆடு மாடுகளை ஓட்டலாம். சரி, ஆனால் தெற்கு திசையில ஆடு மாடுகளை செலுத்தலாம். ஆனால் வடக்கு திசை மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஆவுகளை செலுத்தக்கூடாது. என்ன பாட்டி எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்கிற? மறந்து போயிடும்னு சொல்றியா? இல்ல நீ மறந்தும் போயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு அடிக்கடி நான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். வடக்கு மட்டும் போக மாட்டேன், 3 திசையும் போகலாம். சரி பாட்டி, ஆனால் வட திசை மட்டும் ஆவுகளை ஒரு பொழுதும் செலுத்தக்கூடாது. சரி பாட்டி, போக கூடாதுன்னா போக கூடாது. சரி பாட்டி, நான் ஓக்க மாட்டேன். போக மாட்டேன்னு ஓட்ட மாட்டேன்னு ஓட்ட மாட்டேன், எங்கேயும் ஓட்ட மாட்டேன். அந்த வடக்கு திசை மட்டும் ஆடுகளை ஓட்டக்கூடாது. சரி பாட்டி, அதனால ஆடு மாடுகள் எல்லாம் அதாவது மேய்ச்சலுக்கு புடிச்சு போய் பட்டில அடைச்சாச்சு. ரொம்ப களைப்போடு வருவன்னு சொல்லி உனக்காக கூழு காய்ச்சி வச்சிருக்கிறியா? கூழு? ஆமா, சரி. கூழு குடிசையில தயாரா இருக்குது. சரி பாட்டி, எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டு. சரி பாட்டி, எந்த திசையா போலான்னு இருக்கிற? பாட்டி இப்ப நான் மேற்கு திசையா போலான்னு இருக்கிறேன். மேற்கு போலான்னு இருக்கிறேன். ஆமா சாமி. ஆகட்டும், நான் சொன்னதை மட்டும் மறந்துடக்கூடாது. வடக்கு திசை போக கூடாது. ஆமா, சரி பாட்டி. அப்பனே வேளவா ஞான பண்டிதா குமரா திருக்குமரா பொறுமையா இருப்பா. ஒரு இளவரசர் போல தெரியுது. ஆனால் அடம்பெரும் காரணம் அப்படி வாடிய முகத்தோடு வரையே என்னப்பா ஆபத்து நேர்ந்தது? யார் நீ? புதுச்சேரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உலகாதி மகை மகாராஜனுடைய மகை
ஆமா. நாடாளும் அரசனுக்கு மகனாக பிறந்த நீ ஆமா. அடம்பெரும் கானகத்துல அங்க தனிமையா வரக்கூடிய காரணம் என்னப்பா? அம்மா, இன்று இரவு நேரத்துல சரி, எங்க அப்பா என் அண்ணன் தம்பிகளை அனைவரையும் அழைத்து அவரவருடைய புத்தி யோசனைக்கு ஏற்றவாறு பதில் சொல்லுங்கன்னு கேட்டாரு. அப்போ இளங்கன்று பயமறியாது என்ற பழமொழி போல தெய்வக்கண்ணிகள் 4 பேரும் என் அருகில் இருக்கணும். ஒருவள் கைபிடிக்க, ஒருவள் கால் பிடிக்க, ஒருவள் வெண்சாமர வீச, இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்குன்னு எங்க அப்பா கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக இந்த ஓயாத கானகத்துல கொண்டு போய் வெட்டும்படியா என்ன உத்தரவிட்டார். அம்மா, அந்த கொலையாளி தூதுவன் வெட்டி இருக்கிறவன் எப்படி தப்பிச்சு வந்த? என் தாயை பார்த்துட்டு வர்றம்பா, கொஞ்ச நேரம் அனுமதி கொடுங்கன்னு சொன்னேன். சரி, அப்போ என் தாயை பார்த்த போது என் தாயை அணிந்திருந்த ஆபரணங்களை எல்லாம் இதோ ஒரு முடிப்பாக கட்டி, மகனே கொலையாளி கையில் அகப்பட்டா உன்னை கொலைகளை கொண்டு போயிடுவாங்க, அதனால மதில் சுவரை ஏறி குதித்து மாளிகை விட்டு போய எப்படியாவது தப்பி பிழைச்சுக்குப்பான்னு இந்த ஆபரணத்தை எல்லாம் எனக்கு கொடுத்து அனுப்புனாங்கம்மா. இரவோடு இரவா வந்தேன். இங்க வந்து பார்த்தா உங்களுடைய புருஷதா என் கண்ணுக்கு தெரிஞ்சது. நல்ல வேலையா தேடி வந்தேன். ஆனால் உன்னுடைய பேரு? என் பெயர் பிரதாபன். பிரதாபன். பேரை கேட்கவே இவ்வளவு பிரியமா இருக்குது. இப்பேற்பட்ட மகனை பெற்றெடுத்து இந்த உலகத்துல நடக்காத ஒரு ஆச்சரியம். பெற்ற தந்தையே தன்னுடைய மகனை வெட்டச்சிலும் உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. ஏப்பா, இருந்தாலும் உடைய தாயார் ஒரு நன்மை செய்திருக்கிறாங்க. அவருடைய ஆபரணம் எல்லாம் உங்ககிட்ட கொடுத்து ஏதாவது ஒரு நாட்டுல அண்டி பிழைச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. போய் பிழைச்சுக்கப்பா, என் பிள்ளை உயிரோடு இருக்கான்னு இருந்தா எனக்கு அதுவே போதும். நகன்னு உடனே கையாண்டான். 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஏனென்றால் நாங்க இருப்பது அடம்பெரும் கானகம். இந்த கானகத்துல ஆடு மாடு மேய்க்கிறது கோபாலனுக்கு வேலை. அந்த கோபாலனுக்கு எனக்கும் கூழ் காய்ச்சி வைக்கிறது என்னுடைய வேலை. அதனால நீ நாடாளக்கூடிய ஒரு இளவரசன், நீ இங்க இருந்து காலம் செலுத்த முடியாது. ஏதாவது ஒரு நாட்டுல அண்டி பிழைச்சுக்க. நீ தாய் சொன்னதை போல ஏதாவது ஒரு பட்டணத்தை தேடி போக்கு. யாரம்மா தெரியும், ஒரு அனாதையா நிற்கிறம்மா. சரி, நீங்களே எனக்கு அந்த ஆதரவு கொடுத்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்மா. பாவமே. ஏனென்றால் வெளி உலகத்தில் அருமை தெரியாத வளர்ந்தவன் நீ. எந்த நாட்டுக்கு போறது என்ன செய்யறது எதுவுமே புறப்படல. அதனால இப்போதைக்கு ஆறுதலா இருக்கிறது நாங்க மட்டும்தான். எனக்கு வேற யாருமே கதி இல்லப்பா. அதனால நீயும் இந்த குடிசையிலேயே தங்கலான்னு முடிவு செய்துட்டியா? கொடுத்தா உங்களோட ஒன்னா நானும் இருந்துக்கிறோமா. நீ இளவரசராக வாழ்ந்தவன். இங்க ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான் இருக்குது. இந்த வேலையை கொடுத்தாலும் செய்யறமா. எனக்கு ஒரு வேலை கூழ் மட்டும் கொடுத்தா போதும். ஆகட்டுமா. பிரதாபனையே சம்மதிச்ச பிறகு இந்த ஆடு மாடுகளையும் நீயும் தனியா தான் ஓட்டிட்டு போற. உனக்கு ஒரு ஆளு துணையா இருந்த மாதிரி இருக்கும்ல. என்ன பாட்டி சொல்ற? சரி பாட்டி, அதுக்கு மேல என்ன பாட்டி, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா, அதனால முன்ன அங்க கொண்டு வந்த ஆபரணம் என்னடா கொடுக்குற? பார்த்ததே இல்ல பாட்டி இதுக்கு முன்னாடி. அத கொண்டு போய் இரும்பு பொட்டியில வச்சு பூட்டிட்டு வா. இரும்பு பொட்டிக்கு போட்டுமா இல்ல மார்வாடி கடைக்கு போட்டுமா? மார்வாடி கடைக்கு போட்டு வச்சுட்டு வா. பிரதாபா, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்பா. என்ன சொன்னீங்க? செல்வத்தில் செல்வம் செவி செல்வம்டா. அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஒரு பிள்ளை செல்வத்துக்கு ஈடாகாதான். திருக்குறள் மகனை வெட்ட சொல்லி உத்தரவு. பாட்டி, நானும் திருக்குறள் படித்திருக்கிறேன். படிச்சிருக்கிறியா? துப்பாருக்கு துப்பாய தூவும், துப்பாருக்கு குப்பாயி மொளை. ஒழுக்கம் விழுக்கம் தரலான், ஒழுக்கம் உயிர் நாடி. எப்படி சொல்லி கொடுத்தா உடனே மரணமாகும், ஆடைய போட திங்கும், புண்டை நாய் கடிக்கும். திருக்குறள் படித்திருக்கிறேன் பாட்டி. இனிமேல் இந்த கோபாலனோட தான் ஆடு மாடுகள்லாம் அதாவது செலுத்தணும். இவன் சரியான குடும்பக்காரன். இவன் போகாத இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். அவனுடைய பேச்ச ஒரு பொழுதும் கேட்க கூடாது. பாட்டி, ஆடு மேய்க்குதான் நான் 2 பேரும். ஒருத்தன் தான் பிரதாபன் வந்துட்டான். 2 பேரு. ஆமா, 2 பேரும் சண்டை போடாம போய் ஆடு மாடு. 120 ஆடு இருந்துச்சு முன்ன வந்து சேரும் போது. ஆமா, இப்ப 350 ஆடு இருக்குது. 350 ஆடு ரெண்டா பிரிச்சுக்காங்க. இந்த அடங்கா பொடாரி கெடாரி அந்த பக்கம் ஓடுறது இந்த பக்கம் ஓடுறது எல்லாம் பிரதாபம் மேய்ச்சிக்கிட்டோம். நானு கழுட்டாடு இந்த காலு போனது ஒண்டி போனதுல நானும் ஓட்டி பாட்டி. அப்படி இந்த கண்டார் ஒளிவிட்டு ஆடு எங்க பாட்டி சும்மா இருக்குது. யாரா கண்டார் ஒளி? அந்த
காட்டுக்கு போனா அந்த காட்டுக்கு வருது, இந்த காட்டுக்கு போனா அந்த காட்டுக்கு ஓடுது. அதனால அந்த ஆடெல்லாம் பிரதாபம் மேய்க்கிட்டோம். நாளைக்கு நீ ஓய்வு எடுக்கலாம். நான் ஒரு நாளைக்கு எதை விட்டுட்டு நானும் கொஞ்சம் செத்த ஓய்வு எடுக்கிறேன் பாட்டி. அப்படியா? சரி, நாங்க ஆடு ஓட்டிட்டு போறோம். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தையே கோபாலங்கிட்ட இதுதான். கிழக்கு திசையை நோக்கி அவங்களை செலுத்தலாம், மேற்கு திசையை நோக்கி அவங்களை செலுத்தலாம், அதே போல தெற்கு திசையாம ஆடு மாடுகளை ஓட்டலாம். ஆனால் வடக்கு திசை மட்டும் எத்தானத்தை கொண்டு அவங்களை செலுத்தக்கூடாது. சரிமா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. பாட்டி, நீ இந்த வடக்குங்கிறதுல நான் பலகாரத்துல கூட நான் வடக்குங்கிறதே தெரியுமா? வடக்கு அந்த வடங்கிறதுனால அந்த வடை கூட நான் திங்கிறது கிடையாது. மறந்தும் போயிடக்கூடாதுன்னு தான் உனக்கு அடி. நான் பார்க்க மாட்டேன் பாட்டி. ஏன்டா அப்படி? இன்னைக்கு 4 வடை சாப்பிட்டேன். இன்னைக்கு உனக்கு சேர்த்து நம்ம 3 பேர்த்துக்கும் கூழ் காய்ச்சி வைக்கிறேன். அவங்க எல்லாம் பதனமா செலுத்திட்டு போயிட்டு பதனமா திரும்பி வாங்க. போயிட்டு வர்றீங்களா? அப்படியே ஞான பண்டிதா வேகவா. ஆன பண்றனாலும் சரி, போன பண்றனாலும் பாட்டி போ பாட்டி. இந்த கிழவிக்கு இதே வேலை தான். எப்ப பாரு பிரதாபா, கோபால, நீ இன்னைக்கு தான் புதுசா வந்துக்கிற. ஆமா, ஆடு மேய்க்க தெரியுமா? இல்லப்பா, இதுக்கு முன்ன ஆடு மாடு மேய்ச்சது இல்ல. நீ நீ இப்படிதான் மேய்க்கணும்னு சொன்னா நீ சொல்றபடியே நான் மேய்ப்பேன். எங்க நாச்சும் ஆடு தூரமா போச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு ஒரு சிக்னல் இருக்குது. ஏய், டிர், டிர், மே, டிர், டிர், பா 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 அப்படின்னா ஆடு வந்துரும். போகணும்னா அது பாட்டுக்கு ஓடி போயிடும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போன்னா போயிடும். போலாமா? சரி, வா போலாம். சொட்டையில ஓட்டு எப்படி ஆடு மேய் கூட்டி ஆட்டம் பேசுற? கிளவி வேற அப்ப பார்த்தாலும் ஆனை பண்ணுதும்பா, அப்புறம் பூனை பண்ணுதும்பா. இப்படி சொட்டையில ஓட்டுனா ஆடு மேய்ச்சலுக்கு இருக்காது. புல்லு பூண்டு தான் ஆடு திங்கும். அதனால புல்லு இருக்கிற பக்கம் தான் ஆடு மேய்க்கணும். ஆடு மாடெல்லாம் ஆமா. சரிப்பா, சரி, ஆடு மாடெல்லாம் அங்க இருப்பிடம் போய் சேர்ந்துருக்கோம். நேரம் பாட்டி கூழ் காய்ச்சி வச்சிருப்பாங்க. பசியா தான் இருக்குது. ஆமா, போய் சாப்பிட. பசி தாங்க மாட்டேன். எனக்கு பசி என்ன பீ வர மாதிரி சுருண்டு படுத்துக்கோ உடனே. ஆமா, வா போலாம். எங்க போகணும், எப்படி ஆடு மேய்க்கணும் சொல்லி கொடுத்தீங்க? எல்லாமே சொல்லிட்ட மாட்டி. பிரதாப சூப்பரா ஆடு மேய்க்கிறான். அப்படியா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அரசு குலத்து பையன் இல்லையா? ஆமா ஆமா ஆமா, அருமையா மேய்க்கிறான் பாட்டி. சரி, ஆகட்டும். சரி, பசியாகுது. 2 பேரும் கலப்போடு வருவீங்கன்னு உங்களுக்காக கூழு காய்ச்சி வச்சிருக்கிறாங்க. முன்ன எடுத்து வந்து 2 பேரும் பகிர்ந்து குடிங்க. குடிப்பா பாட்டி. எனக்கு என்னமோ மனசு ஒத்துக்கல பாட்டி. நான் எப்பவுமே உங்கூடயே இருக்கிறேன். கூழு நான் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். பிரதாபம் பார்த்தா அரச குலத்து பையன். இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கிறான். நீ பிரதாபம் குடிக்கட்டும் பாட்டி. இவ்வளவு நல்ல எண்ணமா உனக்கு? பாட்டி, அவன் என் ஃப்ரெண்டு பாட்டி. என்ன பாட்டி இப்படி கேக்குற? ஒரே நாள்ல இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டியாப்பா? சரி, அதனால என்ன பிரதாபம் கஞ்சம் எதுவா இருந்தாலும் இவ்வளவு உபசரணையோட கொடுக்குறீங்களே, இதே எனக்கு அமர்ந்த கொடுத்த மாதிரிமா. எப்பவுமே கோபாலனுக்கு நல்ல குணம். எனக்கு இல்லைன்னு பரவாயில்ல பிரதாபா, நீ குடிடா. எல்லா கூலியும் நீ குடிடா. குடிச்சிட்டு சாப்பிட்டா பசி யாருமா, ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சு சாப்பிடு. நீ சாப்பிடு. குடி குடி. இவ்வளவு நல்ல எண்ணத்தோடு இருப்புன்னு நினைச்சு கூட பாக்கல. இன்னும் கொஞ்சம் குடிடா. இன்னுமா? இன்னும் கொஞ்சம் குடிடா. போதுமா? குடிச்சிட்டான்.
குடிக்க சொல்லி விடுவியா இல்ல ஏண்டா எப்பயும் அதாவது ஏன் முன்ன பிரதாபனுக்கு குடிக்க சொல்லி கொடுத்து அப்புறம் நீ வாங்கி குடிக்கிற? அவன் மேல இருக்கிற பாசம் நினைச்சியா? நல்ல குணம்னு தான் நினைச்சேன். ஸ்கூல்ல மேல பூரா வெறும் தண்ணியா இருக்கும், அடியில தான் அடிமண்டல் நிறைய இருக்கும். அதுக்குதான் நான் அவனுக்கு மண்ணை கொடுத்தேன். ஏழாவுக்கிற தண்ணி மட்டும் பிரதாபன் கொடுத்து அடிமண்டல் நீ குடிக்கிறீங்க. ஆமா பாட்டி, அது களை குட்டு வர குடிக்கிறோம். அதான் பாட்டி வவுறு நிறையும். குடிக்கிறியா? இல்லப்பா, சரி சரி சரி. அதே போதும். அவ்வளவு நினைப்பா பெற்றிருக்கிறாங்க. இல்ல பாட்டி, எனக்கு நல்ல மனசு தான். சரி ஆகட்டும். ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வந்து ரொம்ப சலிப்பா இருக்கும். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் ஆவுகளை செலுத்துங்க. சரிம்மா. ஆனால் எந்த திசை வேணாலும் போகலாம், வடதிசை மட்டும் ஒருபொழுதும் ஆவுகளை செலுத்தக்கூடாது. இது மட்டும் மனசுல பதிவு. எத்தனை தடவை பாட்டி இதை சொல்லுவ? அறந்தும் போயிடக்கூடாதுதாம்மா ஞாபகப்படுத்துறேன். பிரதாபா, உங்க நினைப்புக்குதான் இல்லையா? இருக்குப்பா. நாங்க மறக்க மாட்டோம் பாட்டி, மறக்க மாட்டீங்க. மறக்க மாட்டோம். சரி ஆகட்டும். போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஆகட்டும். வீட்டுக்கு போங்க.